மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது, ஆனால் நடந்தே போயிட்டு வந்துடுவாங்க. இது அருவம்புல் விநாயகருக்காண்டி வாங்கி 1 வாரம் 10 நாள் வரை நாங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். இந்த கெட்டு ஃபுல்லுமே 10 ரூபா தான். இந்த பாருங்கள் மாலை மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரங்க கட்டிகிட்டு இருக்காங்க. அழகாக கட்டுவாங்க, நீட்டாக கட்டி வைப்பாங்க. 10 நாள் 1 வாரம் இந்த 10 நாள் கூட இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. நம்ம கெட்டி அப்படியே ஒரு கவரில் போட்டு கெட்டி வச்சுட்டோன்னா அது பேசாமல் நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி 2 கன்னி விநாயகருக்கு வச்சுக்கலாம். இது கோவிந்தருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க துளசி. இந்த பாருங்கள், இந்த கட்டும் 10 ரூபா தான். இதுவும் இந்த மாதிரி சரம் கட்டுவாங்க, கட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இவ்வளோ ரோஸுமே 40 ரூபா தான். ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், காம்பு ஒன்று கூட காம்பெல்லாம் மொறியில, நீட்டாக அழகாக இருக்குது ரொம்ப. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. பன்னீர் ரோஸு வாசனையாகவும் இருக்கும், நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த வெள்ளிக்கிழமைனால விளக்கெல்லாம் விளக்கி நீட்டாக வச்சுருக்கேன். விநாயகரை நல்லா அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கேன், பாபாவை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கேன். 2 வாழைப்பூ விளக்கு விளக்கி வச்சுருக்கேன். இந்த டம்ளரு, இந்த செம்பு எல்லாமே எல்லாம் விளக்கி வச்சாச்சு. இப்போ பொட்டு வைப்பேன், பொட்டு வைக்கிறத காமிக்கிறேன். மாதா வச்சுருக்கேன் இங்கே, இது ஜெபமாலை மாதா வச்சுருக்கேன். பைபிள் டைரி எல்லாம் அதில் வச்சுருக்கேன். மேலே தான் விளக்கு வைப்பேன் செல்ஃபில். எல்லாம் பொட்டு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், சாம்பிராணி கரண்டி அப்போ உள்ளது நல்ல கனமாக இருக்குது. இப்போல்லாம் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. நல்ல கனமாக வெயிட்டாக நல்லா இருக்கும் சாம்பிராணி கரண்டி. இதில் தான் அந்த சாம்பிராணி வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே தான் வைப்பேன். அப்படியே வச்சா ஃபுல்லும் கருத்துரும், விளக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சாம்பிராணி வச்சாலும் சரி, பத்தி வச்சாலும் சரி, இப்படி வச்சு தான் வைப்பேன். எல்லாம் வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். விளக்குக்கு பொட்டு வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், அருவம்புல் ஃபுல்லும் கட்டிட்டாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோ இருக்கும், நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அருவம்புல், இந்த துளசி கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கவரில் போட்டு நல்லா காற்று போகாமல் நல்லா இறுக்கி கட்டி வச்சுக்கணும். அருவம்புல்லாம் காலை மிதி பண்ணக்கூடாது. அது மாதிரி விளக்குமாறு வச்சு கூட்டக்கூடாது. நல்லா இப்படி கையை வச்சு இப்படியே தள்ளி அள்ளிடணும். இந்த பாருங்கள், இது எல்லாம் அப்படி உள்ளே வச்சாச்சு. இப்படியே கட்டி உள்ளே வச்சுட்டோன்னா 10 நாளைக்கு கூட அருவம்புல் வாடாது, அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில். நம்ம டெய்லி சாமி கும்பிடும் போது 2 கன்னி விநாயகருக்கு வச்சிடலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், காலையில் விளக்கி கவர்த்திருந்தேன், பொட்டு வைக்க போகிறேன். 2 வாழைப்பூ விளக்கு வைக்கணும். குட்டியாக வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன். வெள்ளி விளக்குக்கு வந்து இந்த தட்டில் வச்சு தான் வைப்பேன். இதில் இந்த 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். சரி, இது என்ன சாமி சொல்லு? கட்ராவா வைஷ்ணோ தேவி. இந்த அம்மனை வச்சுட்டு, இந்த உங்களுக்கும் இருந்தால் உங்கள் காமாட்சி கடியில் இந்த அம்மனை வச்சுக்கோங்க காயினை. இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி வைப்பேன் விளக்கு. இந்த இப்போ பொட்டு வைப்பேன். பொட்டு வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, சந்தன வில்லை தான் வாங்குவேன். நல்லா கரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், குபேரன் வச்சுருக்கேன். இதுக்கு எல்லாமே பொட்டு வைக்கணும். அன்னபூரணி வச்சுருக்கேன். விநாயகரப்பா வச்சுருக்கேன்.
இதுக்கெல்லாம் பொட்டு வைப்பேன். பொட்டு வச்சுட்டு வைக்கிற இடத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். விநாயகருக்கு வந்து இந்த ரொம்ப வருஷமாக இந்த பலகையை வச்சுருக்கேன். இந்த இதில் தான் பொட்டு வச்சு விநாயகர் வைப்பேன். பாருங்கள், பிள்ளையாருக்கு வேஷ்டி கட்டிடலாம். பெரிய வேஷ்டியாக இருக்கனால அப்படி நான் நல்லா மடிச்சுட்டு அப்படியே சுற்றி விட்டுருவேன். இந்த பாருங்கள், இப்படி இறுக்கி போட்டுடலாம். ஆனால் நிற்காது, இப்படி ஒரு மாதிரி கலண்ட மாதிரியே இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ரப்பர் வச்சு இதை இப்படி போட்டு விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்களா, விநாயகர் ஜம்முன்னு இருக்காங்க, அழகாக இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மனையில் தான் உட்கார வைப்பேன். மேலே இந்த செல்ஃபில் வைக்கும் போது இப்போ அடுத்து பாபாவுக்கு வைக்க போகிறேன். பாபாவுக்கு வந்து தரையில் இப்படி வைக்க மாட்டேன். இந்த மஞ்சள் கலர் துணி நீளமாக வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதை மடித்து இதையும் மடித்து இப்படி மடித்து இது மேலே இப்படி தான் அதில் வைப்பேன். வைக்கும்போது எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் மாமனார் மாமியார் வச்சு கும்பிட்டாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் கல்யாணம் ஆகி போயிலே இந்த விநாயகர் வீட்டில் இருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, எங்கள் பேரை வந்து இந்த இதில் மண்ணில் இப்படி அச்சு எடுத்துட்டு மெழுத்தில் ஊற்றினா அதையும் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த இது பிள்ளையார் மனை வச்சு இதில் வச்சு 3 பிள்ளையார் இதில் வச்சுருக்கேன். இது வந்து நானாக ஏலக்காய் மாலை கொடுத்தேன். இது வந்து பேத்தி கொடுத்தாங்க. இந்த மணியில் அப்படி பாசி உதிர்ந்து போச்சு, அதை கொடுத்து வச்சுருக்கா. இந்த குட்டி குட்டி சாமிக்கெல்லாம் அவள் தான் பொட்டு வைக்கும், பேத்தி வைப்பாங்க. இது குபேரனுக்கு பொட்டு வச்சாச்சு, எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து வெள்ளியில் குட்டியாக ஒரு சந்தன கும்பா வச்சுருந்தேன். முன்ன வந்து இதில் தான் வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், இந்த கிண்ணத்தில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமே ரொம்ப நாள் கழிச்சு நினைவு வந்தது, சரி உள்ள ஒரு வெள்ளி சந்தன கும்பா இருக்குது, இதில் வைக்கலான்ட்டு, அதனால் இதில் வச்சுருக்கேன். இந்த வெங்கடாசத்தில் பற்றி மற்றபடி எல்லாம் குட்டி குட்டியாக சாமி வச்சுருக்கேன். இது வந்து கடைக்கு போயிட்டு வந்து மிச்ச சில்லறைகள்லாம் இருந்தால் இதில் போட்டு வைப்பேன். இதில் ஒரு அவசரத்துக்கு எடுத்துக்கலான்னு கூட நான் போட்டு வைப்பேன். இதில் 2 அகல் வைப்பேன், 5 விளக்கு, இந்த 3 விளக்கு 2 அகலும் பொருத்தி வைப்பேன். இந்த பார்த்தீங்களா, அப்போ சொன்னேன் பத்தி வைக்கும் போது இதை வச்சுட்டு இது மேலே இதை வச்சு பத்தி பொருத்தி வைப்பேன். புகையெல்லாம் இதில் விழுந்துடும். பத்தி வைக்காத சாம்பிராணி பொருத்தும் போது பத்தியை இப்படி கீழே வச்சுட்டு சாம்பிராணி இதை மேலே வச்சு தான் பொருத்தி வைப்பேன். அப்போன்னா இது அழுக்காகாமல் இருக்கும், விளக்கும் ஈஸியாக இருக்கும். இது குங்குமம் வச்சுருக்கேன், சந்தன வெள்ளை, திருநாறு, பிரசவத்துக்கு கல்கண்டு வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் பிளேட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என் வீட்டுக்காரர் தான் விளக்கு பொருத்தும் போது கல்கண்டெல்லாம் வச்சுட்டு பொருத்துவாங்க. சாமி துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு துணி வச்சுருப்பேன். எல்லா துணியும் எடுத்து துடைக்க மாட்டேன். அதனால தான் அந்த துணி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால துடைச்சிட்டு துவைச்சி மேலே மடித்து வச்சுருக்கேன் இந்த துணியை. இந்த பாருங்கள், விளக்கு ஏற்றி வச்சு பூவெல்லாம் போட்டாச்சு, அருவம்புல் வச்சாச்சு, பூவெல்லாம் ரோஸ் வாங்கி எல்லா படத்துக்கும் ஒவ்வொன்றா அழகாக வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும்.